உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். எரிபொருள் மானியம் பெற்றுக்கொள்ள உள்ள கடற்தொழிலாளர்களை பயன்பாட்டில் உள்ள வங்கிக் கணக்கு விவரங்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்தொழிலாளர்கள் தமது பயன்பாட்டில் உள்ள வங்கிக் கணக்கு விவரங்களை உடனடியாக தொழில் பரிசோதனையுடன் சமர்ப்பிக்குமாறு கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரட்னகமகே அறிவுறுத்தியுள்ளார். 9,000க்கு மேற்பட்ட அரச நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களை நிரந்தரமாக பணி அமர்த்துவதற்கான சுற்றி நிருபத்தை வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி அரச நிறுவனங்களில் தற்காலிக பதிலீடு ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் 9,800 ஊழியர்களை நிரந்தரமாக பணி அமர்த்துவதற்கான சுற்றி நிருபத்தை வெளியிடுவதற்கே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ராணிக்காடு பகுதியில் இருந்த பகவந்தாலில் உள்ள பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இன்றைய தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் குறைந்தது 34 மாணவர்கள் காயமடைந்தும் போகந்தலாவ பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் பல மாதங்களாக இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து வங்கிகளில் வைப்பு கணக்கில் இருப்பதுமாக சுமார் 50 பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளதோடு சுமார் 150 பவுன் வகையான நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நகர்காவலர் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்பட்ட பெருமளவிலான போதைப்பொருள் கையிருப்பு நேற்றைய தினம் அளிக்கப்பட்டுள்ளது. கீரி சம்பா அரிசியை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட திருகோணமலை பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு நீதவான் நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்தியாவில் ஜோர்க்கண்ட் மாநிலத்தில் சாலையோர கடையொன்றில் பானிபூரி சாப்பிட்ட 18 பேருக்கு மேற்பட்ட சிறுவர்கள் 2 பெரியவர்களுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. வாந்தி மற்றும் மயக்கம் காரணமாக அனைவரும் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த 6 வயது சிறுமியொருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. எருசலேம் வடக்கு காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வந்த சுமார் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள நிலத்தடி சுரங்கப்பாதைகளை அழித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போரில் வெற்றி பெறுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை ஈரானிய அமைச்சர் கேலி செய்துள்ளார். கனடாவில் சீக்கிய முதிய ஒருவர் மீது இனவரப்பு தாக்குதல் நடத்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்காக ஒரே படகில் 106 புலம்பெயர் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த படகு பழுதாகி இருக்கின்றது. ஜெர்மனியில் ஒருவர் வெளிநாடு ஒன்றுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது நாக பாம்பொன்று கடித்ததால் பலியாகியுள்ளார். 57 வயதான ஜெர்மனியர் குடும்பத்துடன் எகிப்து நாட்டுக்கு சுற்றுலா சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தை என அதிகாரிகளை பாகிஸ்தானில் வரவழைத்து எந்த முடிவும் எட்டாமல் ஈரான் நிர்வாகம் அமெரிக்காவை அவமானப்படுத்தியுள்ளதாக ஜெர்மன் சான்சலர் கடுமையாக கண்டித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் வங்காளதேசம் அபார வெற்றி பெற்றுள்ளது. கப் தொடரின் அரையிறுதியில் செல்சி அணி 1-0 என்ற கோல் கணக்கில் லீட்ஸை வீழ்த்தியுள்ளது. இந்தியா மகளிர் அணிக்கு எதிரான T20 தொடரை 4-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.